நந்தினி. அத்தியாயம் 16. வீரபாண்டியரோடு நான். இரவு முழுவதும் பயணித்திருந்தோம். நள்ளிரவில் என்னையும் மீறி கண் அயர்ந்து விட்டேன். இருள் பிரியும் விடியல் வேளையில் பட்சிகளின் சத்தம்தான் என்னை துகில் எழுப்பியது. மெல்ல கண் திறந்து பார்த்தேன். தங்கைகள் இருவரும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்க, அத்தையும் மாமனும் இரவெல்லாம் உறங்கவே இல்லை என்பதை அவர்களது சிவந்த விழிகளே காட்டி கொடுத்தன. எழுந்து விட்டாயா நந்தினி? இன்னும் சிறிது தூரம்தான் என்றார் மாமன். என்ன நினைத்தாலோ தெரியவில்லை, அத்தை எனது தலையை கோதினாள். அவள் மடியிலேயே நான் தலை வைத்து படுத்துக்கொண்டேன். சூடான கண்ணீர் துளிகள் 2 என் கன்னத்தில் விழ சட்டென்று நிமிர்ந்து பார்த்தேன். அத்தையின் கண்களில் நீர் வழிந்து கொண்டிருந்தது. என்னாயிற்று அத்தை? ஏன் அழுகிறீர்கள்? சட்டென்று எழுந்து காரணம் கேட்டேன். ஒன்றும் இல்லையம்மா. இளவரசியான உன்னை ஏதேனும் இன்னல் படுத்தியிருந்தால் மன்னித்து கொள்ளம்மா. என் அண்ணனின் மகள் என்ற உரிமையை சற்று அதிகம் எடுத்துக்கொண்டேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை தாயே என்றாள் அத்தை அழுகையினோடே. என்ன அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? உங்களுடைய பாசம்தான் அத்தை எனது பலமே. தாயையே அறியாத எனக்கு உங்களால் தான் அத்தை தாய்மையின் பாசமே தெரிந்தது. இளவரசியாக இருந்தால் என்ன, அதைவிட பெருமை உங்களின் மருமகள் என்பதில்தான் எனக்கு. என்னை உங்களிடமிருந்து விலக்கி விடாதீர்கள் அத்தை என்றேன் நான். அத்தை என்னை கட்டி கொண்டு முத்தமிட்டாள். நீ என்றுமே எனக்கு நந்தினி தானம்மா, எங்களின் நந்தினிதான் என்றாள். இடம் வந்துவிட்டது, இறங்க தயாராகுங்கள் என்ற மாமன் வண்டிக்காரருக்கு ஒரு குரல் கொடுக்க வண்டியும் நின்றது. மாமன் தான் முதலில் இறங்கினார். ஒவ்வொருவராய் எங்களையும் இறக்கிவிட்டார். அதற்குள் பின்னால் வந்த வண்டிக்காரர் போர்வையை எடுத்துவிட்டு நாங்கள் கட்டி வந்த துணி மூட்டைகளை இறக்கினார். அவரை பார்க்க முடியுமா தளபதியாரே என வண்டிக்காரர் கேட்க, இப்போது வேண்டாம், எங்களோடு நீயும் வந்தால் தனியாக நிற்கும் வண்டியும் காளைகளும் எவர் கண்ணிலாவது படும். பிறகு இந்த இடத்தின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிவிடும். அதனால் இப்போதைக்கு வேண்டாம், விரைவில் களத்தில்தான் சந்திக்க போகிறாயே என்று மாமன் கூற, அரை மனதோடையே அங்கிருந்து புறப்பட்டார் வண்டிக்காரர். அவர் சென்ற பிறகு நாங்கள் இருந்த இடத்தை பார்த்தேன். நெடுது உயர்ந்த மரங்கள் சூழ்ந்திருந்தன எங்களை. காட்டின் மைய பகுதி என்பது புரிந்தது. எதிரே பெரிய பெரிய பாறைகள் ராட்சத வடிவில் நின்று கொண்டிருந்தன. பக்கவாட்டில் ஒரு பெரிய ஆலமரம், அதன் தடித்த விழுதுகள் பாறையின் மேல் படர்ந்தும் சில இடங்களில் பாறைக்குள்ளேயே ஊடுருவி கொண்டும் இருந்தன. வாருங்கள் போகலாம் என மாமன் முன்னோக்கி நடக்க, எதிரே இத்தனை பெரிய பாறைகள் இருக்க எங்கே போகிறார் இவர் என அத்தனை பேரும் ஒரு திகிலோடையே பார்த்தோம். ஆலமரத்தின் விழுதுகளின் அருகே சென்ற மாமன் நெருக்கமாக இருந்த அவற்றை வலுக்கொண்டு விலக்கினார். ஒரு ஆள் நுழையும் அளவிற்கு வழி கிடைக்க ஒவ்வொருவராக வாருங்கள் என சைகை செய்தார். விலக்கிய விழுதுகளை நகராமல் அவர் இறுக்கி பிடித்து கொண்டிருக்க ஒவ்வொருவராக உள்ளே நுழைந்தோம். அனைவரும் மூட்டைகளோடு உள்ளே வந்தபின் மாமன் கையை எடுக்க விழுதுகள் முன்பு போல தத்தம் இடங்களில் சென்று உண்டாக்கிய இடைவெளியை மூடிக்கொண்டன. விழுதுகளை கடந்து வந்த நாங்கள் அப்போதுதான் கவனித்தோம் அதனை. பாறையின் கீழ்ப்புறத்தில் ஒரு புறவி நுழையும் அளவிற்கு குகை போன்று வழி இருந்தது. வெளியிலிருந்து பார்ப்போருக்கு இது தெரிய வாய்ப்பே இல்லாது போகும் என்ற அளவிற்கு இடது பக்கமாய் உள்வாங்கி இருந்தது அந்த வழி. மாமன் முள்ளே செல்ல நாங்களும் அதனுள் நுழைந்தோம். ஆரம்பத்தில் இருட்டாக இருந்த அந்த குகை வழி சிறிது தூரம் நடக்க நடக்க வெளிச்சம் காட்டியது. இன்னும் சிறிது நடக்க குகை வழி முடிந்து தெள்ளிய வானம் தெரிய ஆரம்பித்தது. சில மரங்களின் கிளைகள் அந்த உயர்ந்த பாறைகளையும் தாண்டி விண்தொட முயற்சித்து கொண்டிருந்தன. பார்த்து வாருங்கள், படிகள் கீழே இறங்கும் என மாமன் சொல்ல, 3வது படி தாண்டி 4வது படியில் இறங்கிய நாங்கள் எங்கள் கண் எதிரே கண்ட காட்சியால் அடுத்த படியில் கால் வைக்க கூட மறந்து போய் நின்றோம் விழிகளை விரித்து. மாமனோ கீழே இறங்கிக் கொண்டே இருந்தார். ஒரு பெரிய கிராமமே தெரிந்தது எங்கள் கண் எதிரில். வரிசையாக அமைந்திருந்த ஓலை வேய்ந்த வீடுகள், பாறை மண்ணாலான தெருக்கள், நடுவே ஒரு மண்டபத்தோடு கூடிய சிவன் கோவில், ஆங்காங்கே உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த இளைஞர்கள், வாட்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மறவர்கள், ஒரு பெரிய கொட்டகையில் அடைக்கப்பட்டிருந்த புறவிகள் என ஒரு ஊரை தென்பட்டது எங்கள் கண்களில். காட்டிற்கு மத்தியில் சுற்றி இருக்கும் பெரிய பாறைகளுக்கு நடுவில் இப்படி ஒரு ஊர் இருக்கிறது என்றால் நம்பவே மாட்டார்கள் எவரும். இன்னும் ஆச்சரியப்பட நிறைய விஷயங்கள் உள்ளன, பார்த்தது போதும், மெல்ல கீழே இறங்கி வாருங்கள் என மாமன் கீழிருந்து கத்த மெல்ல இறங்க ஆரம்பித்தோம். எங்களை கண்ட வீரர்களில் சிலர் வேகமாக வந்தனர், உருவிய வாளோடு.
மாமனை கண்டதும் அடையாளம் கண்டு கொண்டு சட்டென்று வாளை பூமியில் குத்தி ஒரு காலால் மண்டியிட்டு தலை வணங்கினர். அவர்கள் அளித்த மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாமன், வாழ்க பாண்டிய நாடு, வெல்க பாண்டியம் என உரத்த குரலில் கூற அவர்களும் அதையே கோஷமிட்டனர். அந்த சத்தத்தை கேட்டு சுற்றியிருந்தோர் அனைவரும் எங்களை சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தனர். வரவேண்டும் தளபதியாரே, எத்தனை காலமாயிற்று உங்களை பார்த்து என வீரர்களின் தலைவன் போல இருந்த ஒருவன் மாமனை பார்த்து கேட்டான். வரவேண்டிய நேரம் வந்துவிட்டதே அழகா என்றார் மாமன். அவன் பெயர் அழகன் என்பது புரிந்தது. அவருக்கு எங்களையும் தனது குடும்பத்தினர் என்று பொதுவாக அறிமுகப்படுத்தினார். தலைவர் இங்கே உள்ளார் என மாமன் கேட்க, அதோ அங்குதான் என சற்று தூரத்தை தெரிந்த வீட்டை காண்பித்தான் அழகன். சுற்றி மூங்கில்களாலும் மேலே தென்னை ஓலையாலும் வேயப்பட்டிருந்தது அந்த வீடு. சரி, நான் சென்று அவரை பார்த்து வருகிறேன், அதற்குள் இவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய் என்ற மாமன் எங்களை அழகனோடு அனுப்பிவிட்டு அந்த வீட்டை நோக்கி நடந்தார். புதிதாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு வீட்டினுள் நுழைந்தான் அழகன். எங்களையும் உள்ளே வரச் சொன்னான். அடிப்படை வசதிகள் மட்டுமே நிறைந்திருக்கும் வீடு, சற்று சமாளித்து கொள்ள வேண்டி வரும். இங்கு எல்லோருக்குமே ஒரே விதமான வசதிகள்தான் என்றவன் என் முகத்தை கூர்ந்து கவனித்தான். ஏதோ யோசித்தவன் மறுபடியும் பார்த்தான். என்ன அப்படி பார்க்கிறீர்கள் கேட்டேன் நான். உன்னை இதற்கு முன்பேயே எங்கேயோ பார்த்தது போலவே இருக்கிறது தாயே, தவறாக எண்ண வேண்டாம் என்றான் அவன். அத்தையும் பெண்களும் மூட்டைகளில் இருந்தவற்றை வெளியே எடுத்து வைத்து கொண்டிருந்தனர். என்னையா பார்த்துள்ளீர்களா? எனக்கு உங்களை பார்த்ததாக நினைவே இல்லையே கேட்டேன் நான். உன்னை என்றால் உன் முகத்தை தாயே, இந்த முகத்தை வேறெங்கோ அடிக்கடி கண்ட நினைவு உண்டு எனக்கு என்று அவன் கூறியதும், உருவத்திலும் அழகிலும் அப்படியே உன் தாயை கொண்டிருப்பதாக அவர் கூறினார் என்று மாமன் கூறிய வார்த்தைகள் நினைவிற்கு வந்தன. ஒருவேளை என் தாயை கண்டிருப்பானோ இவன் என்ற எண்ணம் தோன்ற, எங்கே பார்த்தீர்கள்? இதே முகம் சற்று வயதான தோற்றத்தில் கண்டீர்களா என நான் வேகமாக கேட்டேன். இல்லை தாயே, இதே வடிவில்தான், இதே வயதில்தான், இதே முகத்தை தான் நான் கண்டிருக்கிறேன் என்றான் அவன் மறுபடியும். எப்போதிருந்து நீங்கள் இருக்கிறீர்கள்? இங்கிருந்து எங்காவது வேறு ஊருக்கு சென்றீர்களா? அவனோடு பேசிக்கொண்டே வாசலுக்கு வந்துவிட்டேன். இங்கு வந்து 1 வருட காலமாகிவிட்டது. இந்த காட்டிற்குள் தான் சென்றிருக்கிறேனே தவிர இதை தாண்டி வெளியே எங்கும் நான் சென்றதில்லை என்றான். எனில் இங்கேதான் எங்கேயோ என்னை பார்த்திருக்க வேண்டும் நீங்கள். ஆனால் நானே இன்றுதானே இப்பகுதிக்கே வந்திருக்கிறேன். இது எங்கிருக்கும் பகுதி என்பது கூட இதுவரை எனக்கு தெரியாதே என்றேன். ஆனால் நான் பார்த்திருக்கிறேனே என ஆழ்ந்து யோசித்தவன் முகத்தில் சட்டென்று ஒரு மலர்ச்சி. நினைவு வந்துவிட்டது. தலைவரின் வீட்டில் பார்த்திருக்கிறேன். ஒரு திரைச்சீலையில் உங்கள் முகம் மட்டும் வரையப்பட்டிருக்கும். தலைவர் வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் அதனை பார்த்திருக்கிறேன். ஆம், நிச்சயமாக அது உங்கள் முகம்தான் என அடித்து சொன்னான் அழகன். தலைவர் வீட்டிலா? என் முகமா? அது இருக்கட்டும், யார் உங்கள் தலைவர் என்று கேட்டு என்னை வினோதமாக பார்த்து சிரித்தான். அது கூட தெரியாமலா இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என கூறிவிட்டு சிரித்தபடியே நடந்து போய்கொண்டே இருந்தான். எதிரே மாமன் வந்து கொண்டிருந்தார். அவரிடம் ஏதோ கூறினான். அவரும் அதை கேட்டுவிட்டு ஏதோ பதில் கூற தலையாட்டியபடியே சென்று விட்டான் அழகன். ஏன் வெளியிலேயே நிற்கிறாய் நந்தினி, உள்ளே வா என அழைத்து கொண்டு மாமன் வீட்டிற்குள் நுழைந்தார். மாமா, இது எந்த இடம்? இங்கிருப்பவர்கள் எல்லாம் யார் என்றேன். இதுதான் உண்மையான மதுரை மாநகரம். இங்கு இருப்பவர்கள் அனைவருமே பாண்டியத்தின் விசுவாசிகள். பாண்டிய நாட்டை மீட்க அல்லும் பகலும் அயராது உழைப்பவர்கள் என்றார் மாமன். எனில் இவர்களின் தலைவர் எனப்படுபவர் யார்? நீங்களும் அவ்வாறேதான் கூறினீர்கள் தலைவர் என்று கேட்டேன் நான். பாண்டியத்தின் அன்றைய இளவரசர், முடிசூடாவிட்டாலும் எங்களின் மன்னர் வீரபாண்டியர்தான் எங்களின் தலைவர் என்றார் மாமன். வீரபாண்டியன் தலையை கொய்து கோட்டை வாசலில் கட்டி தொங்க விடுவேன் என கரிகாலன் அன்று சூளுரைத்தது இந்த வீரபாண்டியனை தானா என்ற கேள்வி என்னுள் தோன்ற சட்டென்று அது வார்த்தைகளாக வெளிவராமல் அடக்கி கொண்டேன். என்ன யோசிக்கிறாய் நந்தினி? ஒன்றுமில்லை மாமா. என்னை பெற்ற தந்தையை இங்கு சந்திக்கலாம் என்று கூறினீர்களே, அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். வருவார் அம்மா. நாம் வந்திருக்கும் தகவலை கூறிவிட்டேன். இன்றே சந்திக்கலாம். முதலில் நீ குளித்துவிட்டு சாப்பிடு என்ற மாமா அத்தையிடம் தேவையானவற்றை எல்லாம் இருக்கிறதா, ஏதாவது தேவையா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். மறைவாக கீற்றுக்களால் மறைக்கப்பட்டிருந்த ஓரிடத்தில்
பிடித்து வைக்கப்பட்டிருந்த குளிர்ந்த நீரில் உடல் நடுநடுங்க குளித்துவிட்டு வரும் சுகம் பெரும் அலாதிதான். இப்போதுதான் புதிதாக பூமியின் ஸ்பரிசத்தை உணர்ந்த பிஞ்சு கால்களின் சிலிர்ப்பை உணர முடியும் நம்பால். எடுத்து சென்ற உடைகளை மாற்றிக்கொண்டு மறக்காமல் நெற்றியில் திலகமிட்டு ஈரக்கூந்தல் ஒரு பக்கம் இழைந்து ஓட உள்ளே நுழைந்தேன். மாமன் நின்று கொண்டிருக்க எதிரே கம்பீரமாக அமர்ந்து பேசி கொண்டிருந்த அந்த மத்திம வயது மனிதரின் பார்வையில் பட்டேன். உடல் தோற்றத்தினை பார்க்கும்போது பல போர்களை கண்ட மறவர் என்பது தெளிவாக புரிந்தது. பின் கதவினை திறந்து கொண்டு வரும் என்னை கண்டதும் மின்னல் வேகத்தில் எழுந்து நின்றார். வைத்த கண் வாங்காமல் என் முகத்தையே பார்த்தார். அவர் கண்களும் உதடுகளும் துடிப்பது இனம் புரியாத ஒரு உணர்வினை உண்டாக்கியது எனக்குள். மந்தாகினி, மறுபடியும் வந்துவிட்டாயா என்னை தேடி என தன்னை மறந்து கூறி அந்த மனிதர் என்னை நெருங்க, அரசே, இவள்தான் நந்தினி என்ற மாமனின் குரல் அவரை யதார்த்த உலகிற்கு கொண்டு வந்தது போலும். சட்டென்று நிமிர்ந்து நின்றார். மாமனை நோக்கினார். இவளேதான், இவளேதான், அப்படியே மந்தாகினியை அச்சில் வார்த்தது போல இருக்கும் இவளேதான். முதலாக நான் பார்த்த அதே மந்தாகினி. கடல் அலைகளுக்கு நடுவில் இருந்து இழுத்து வந்து அவளை கரையில் போட்டபோது எப்படி இருந்தாளோ அப்படியே நிற்கிறாள் இவள். ஆம், இவளை கண்டதுமே எனக்குள் உணர்வுகள் பொங்கி எழுகின்றன பாரி. இவளேதான் பாரி, இவளேதான் மந்தாகினியின் மகள். என்னிடமிருந்து நள்ளிரவில் பிரிந்து போன என் மந்தாகினியின் மகள், என் மகள், இந்த வீரபாண்டியனின் மகள் என்று அவர் உணர்ச்சி பெருக்கில் கூற, உலகின் ஒட்டுமொத்த பாரமும் என் மேல் விழுந்தார் போல ஒரு அதிர்ச்சி எனக்கு. எதிரே நிற்பவர் என்னை பெற்ற தந்தை, பாண்டிய மன்னர் வீரபாண்டியர் என் தந்தை. இத்தனை காலமாய் எவரை காண வேண்டும், எவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என இடைவிடாது துடித்தேனோ அந்த மனிதர் என் எதிரில். மந்தாகினி என்பது என் தாயின் பெயர். வீரபாண்டியர் என் தந்தை. நான் பாண்டிய நாட்டு இளவரசி. மயக்கம் வருவது போல இருந்தது எனக்கு. அப்படியே கதவின் மீது சாய்ந்தேன். கீழே விழப்போன என்னை ஓடி வந்து தாங்கினார் ஒற்றை கையால் என் தந்தை. அப்படியே தூக்கிச் சென்று தான் அமர்ந்திருந்த அந்த பெரிய ஆசனத்தில் சாய்வாக அமர வைத்தார். முகத்தில் நீர்த்துளிகள் பட்டு ஏற்படும் சிலிர்ப்பினை தாங்காது விழித்தன என் கண்கள். எதிரே அத்தையின் முகம். என்னவாயிற்று நந்தினி? மெல்ல எழுந்திரம்மா, முதலில் சற்று நீர் அருந்து என அவர் ஒரு சிறு குடுவையில் கொடுத்த நீரை 2 வாய் பருகினேன். சுற்றிலும் பார்த்தேன். எதிரே மாமனின் பெண்களும் மாமனும் நின்று கொண்டிருக்க கண்கள் தந்தையை தேடின. அதை புரிந்து கொண்டார் மாமன். வாசல்புறம் மாமனின் கண்கள் பார்க்க நானும் அவ்விடம் நோக்க, அங்கே கதவின் மேல் இடது கையை ஊன்றியபடி முகத்தினை அப்பக்கம் திருப்பிக் கொண்டு நின்றிருந்தார் என் தந்தை வீரபாண்டியர். மாமனை பார்த்தேன். என் பார்வையின் பொருளை புரிந்து கொண்டார். அத்தையையும் மகள்களையும் அழைத்து கொண்டு, நாங்கள் கோவில் வரை சென்று வருகிறோம் அரசே என கூறிவிட்டு வெளியே நடந்தார். தனிமையில் விடப்பட்டோம் தந்தையும் மகளும். இத்தனை காலம் என்னை பார்க்காமல் இருந்தது போதாத தந்தையே, இன்னமுமா அது நீடிக்க வேண்டும்? அத்தனை ராசி இல்லாதவளா நான்? கேட்ட என் வார்த்தைகளில் நொறுங்கி போனார் வீரபாண்டியர். அருகே வந்து 2 கைகளாலும் என் கன்னங்களை தாங்கினார். வெள்ளமாக வழியும் என் கண்ணீரை துடைத்தார். இல்லை அம்மா, எல்லாவற்றையும் இழந்து தன்னந்தனியனாக நிற்கும் நான் தானம்மா ராசி இல்லாதவன் என கூறும் முன்பு அவரது குரல் தழுதழுத்தது. என்னப்பா தவறு செய்தேன் நான்? ஏன் என்னை உங்களிடமிருந்து பிரித்து விட்டீர்கள்? தாயும் என்னை தனியே விட்டுவிடும் அளவிற்கு என்ன பாவம் செய்தேன் நான் என்று கேட்டேன் தேம்பியபடி. இங்கு எவரும் பாவம் செய்யவில்லை அம்மா. உன்னை என்னிடம் இருந்து பிரித்ததும் உன் தாய்தான். உன்னை அவளிடமிருந்து பிரித்ததும் அவளேதான் என்றார் தந்தை. அத்தனை கொடியவளா என்னை பெற்றவள்? இல்லை அம்மா, இல்லை. மலரினும் மென்மையானவள் என் மந்தாகினி. கருணையின் வடிவம் அவள். பேசத்தான் முடியாதே தவிர அபிநயங்களாலே அதிசயம் செய்பவள் அவள். 10 வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாத விஷயத்தை ஒற்றை சைகையில் புரிய வைத்து விடுவாள். தன் உயிரை விட மேலாக நினைத்ததும் இந்த உலகில் அவள் நேசித்ததும் உன்னை மட்டும்தான் நந்தினி என்றார். பிறகு ஏனப்பா இப்படி? எவரவர் தயவிலோ நான் வாழ வேண்டிய அவசியம் என்ன? பாண்டிய நாட்டு இளவரசியான எனக்கு இப்படியோர் பரிதாபமான வாழ்வெதற்கு? எந்த நாட்டிற்கு இளவரசி என் தாய்? கேட்டேன் நான். சொன்னால் நீ நம்புவாயா இல்லையா என்பது கூட தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த உண்மைகளை மட்டுமே கூறுகிறேன், கேள் நந்தினி. உன் தாய் இளவரசியா வேறு எவராவதா என்ன குலம் என்பது உண்மையாகவே எனக்கு தெரியாது. பல முறை அவளிடம் கேட்டும் பதில் கூறவே இல்லை. வற்புறுத்தி கேட்டால் அழ ஆரம்பித்து விடுவாள்.
கோபித்து கொண்டு திடீரென காணாமலேயே போய் விடுவாள். அதனாலேயே ஒரு கட்டத்திற்கு மேல் அவளை நான் அது பற்றி கேட்டதே இல்லை என்றார் வீரபாண்டியர். அவர்களாக கூறாவிட்டால் என்ன? உங்களால் விசாரித்து தெரிந்து கொள்ள முடியாதா என்ன? கேட்டேன் நான். அதை கேட்டு புன்னகைத்தார் தந்தை. அப்போது நான் நாடு இழந்து ஈழத்தில் அலைந்து கொண்டிருந்த காலம் அம்மா அது. என்றாலும் எனக்கு தெரிந்தவர்களை வைத்து அவளை பற்றி விசாரித்தேன். கிடைத்த தகவல்கள் இன்னும் குழப்பத்தை தான் அதிகமாக்கின. அப்படி என்ன தகவல்கள் கிடைத்தது அவர் பற்றி? ஈழத்தின் பல இளவரசிகளில் அவளும் ஒருத்தி என்றும், அரசியல் விஷயங்களில் நாட்டமில்லாது ஈழத்தின் காடுகளில் தஞ்சமடைந்து விட்டாள் என்றும் கூறினார்கள் சிலர். அதெல்லாம் இல்லை, அவள் ஒரு வனதேவதை, மனித உருவெடுத்து இங்கேயே தங்கிவிட்டாள் என்று கூட சொல்வார்கள் சிலர். யாரோ சில ரிஷிகள் அவளை சிறு வயதிலேயே இந்த ஈழத்து காடுகளில் வந்து விட்டுவிட்டு போய்விட்டார்கள். அவளுக்கு பேச்சு வராவிட்டாலும் இந்த வனத்தில் உள்ள அத்தனை மிருகங்களின் பறவைகளின் மொழிகளும் அவளுக்கு தெரியும் என்றும், அவை அத்தனையும் அவளது கட்டளைக்கு அணிபணியும் என்றும் கூறுவார்கள் சிலர். இதில் எது உண்மை என்பது இதுவரையில் தெரியவில்லை அம்மா என்றார் வீரபாண்டியர். அவர்களது கூற்றுக்களில் எது உண்மை என்பதை நீங்கள் ஆராயவில்லையா? இந்த வனங்களின் ராணி அவள் என்பது மட்டும் நான் கண்ணால் கண்ட உண்மை. அவளது உத்தரவுகளுக்கு வனத்தின் உயிரினங்கள் கட்டுப்படுவதை என் கண்ணாலேயே கண்டிருக்கிறேன் நான். என்னப்பா, எதையாவது ஒரு முடிவாக சொல்வீர்கள் என பார்த்தால் இன்னும் குழப்புகிறீர்களே. எங்குதான் சந்தித்தீர்கள் என் தாயை? எப்படி திருமணம் செய்தீர்கள்? ஏன் அவரை பாண்டியத்தின் பட்டத்தரசியாக்காமல் பரிது வைக்க விட்டீர்கள்? கேள்விகளை அடுக்கினேன் நான். என் குற்றச்சாட்டுக்களை பொறுமையாக கேட்டுக்கொண்டார் தந்தை. நேராக என் கண்களை பார்த்தார். சற்று கடந்த காலத்திற்கு பயணிக்க வேண்டி வரும் நந்தினி. இதற்கான பதில்களை அறிய வருகிறாயா என்னோடு என கேட்டார் என்னை பார்த்து. என் பிறப்பின் ரகசியம் என்னவென்று அறியவே இத்தனை காலமாகிவிட்டது என்ற பிறகு என்னை பெற்றவர்களின் ரகசியம் அறிய எத்தனை தூரம் வேண்டுமானாலும் நான் பயணிக்க தயார் தந்தையே என்றேன் நான். அவர் மூழ்கினார் கடந்த கால நினைவலைகளில் என்னையும் கைகோர்த்து இழுத்து கொண்டு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.